பெரியமா, என்னாச்சு உங்களுக்கு? எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஆரவாரமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க. இல்ல இனியா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வரதுக்கு என்ன, நான் வந்துருவேன். ஆனா ஆனா என்னாச்சு? அங்க நான் வரத மங்கை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தா மூஞ்சிய உருன்னு தூக்கி வச்சுக்கிறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. நான் மங்காத்த கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும்னு பேசிட்டு வந்திருக்கோம். அதனால எல்லாரும் வரணும், ஒரே குடும்பமா சேர்ந்துதான் பூஜை பண்ணணும். பாரி, அதான் ராசாத்தி. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறா பாரு. கண்மணி, நீயும் அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. இல்ல பரவாயில்ல, அதான் அத்தை வராங்கல்ல, நான் எதுக்கு? நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நினைச்சு இதெல்லாம் எதுக்குன்னு யோசிக்காத. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்காக தான் இந்த பூஜை ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. இப்படி அடிக்கடி குடும்பம் ஒண்ணு கூடி இருந்தா நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்ல, இது சுமங்கலி பொண்ணுங்க கலந்துக்கிற பூஜை. அதனால மாமாவோட கலந்துக்கிட்டு மஞ்ச கயிறு கட்டி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. அதனால நீ கண்டிப்பா வந்துரு. சரி வரேன். அதெல்லாம் வருவாரா சாத்தி, நான் கூட்டிட்டு வரேன். ஆமாமா, எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம். பெரியத்த போயிட்டு சரி புனிதா. சரிங்க புனிதா, நானும் கிளம்புறேன். என்னடி அவ்வளவு அதிகாரமா வந்தனா மனக்கசப்பு போயிடும், அது இதுன்னு ராசாத்தி சொல்றா, நீயும் வரேன்னு மண்டைய ஆட்டுற. அது மட்டுமா, உன் மாமியாக்காரி என்னன்னா நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றா. நமக்கு என்ன வேற வேலை இல்ல? அவங்க வீட்டுக்கு போய் பூஜையில கலந்துக்கிட்டு அவங்க போடுற சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு வரணுமா என்ன? நீ திங்க மாட்ட. எங்க சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாம் கொடுப்பாங்கன்னு அலையறவ தானே நீ? அதுவும் ராசாத்தி பண்றது உனக்கு சரியில்லையா? அத திங்கணுமான்னு நக்கலா வேற கேக்குற. இல்ல, ராசாத்தி நல்லா தான் பண்ணுவா. நாம அவ வீட்டுக்கு போனோமான்னு கேட்டேன். அதுக்காக போக வேண்டாமா? எல்லாரும் ஒண்ணு கூடி சிறப்பா ஒரு பூஜை பண்ண போறாங்க, அதுக்கு நாம போகணுமா இல்லையா? ஆமா மாமா, அங்க நாம போனாதான் பிரச்சனை பண்ண முடியும். அப்படி என்ன கண்மணி பிரச்சனை பண்ண போற? நம்ம அப்ரோச்சையே மாத்தியாச்சு. நான் நேரடியா களத்துல இறங்க போறது இல்ல. நாளைக்கு நான் பண்ற வேலையில மரகதத்துக்கும் இனியனுக்கும் எப்படி முட்டிக்க போகுதுன்னு மட்டும் பாரு. மரகதம் டென்ஷன் ஆகுறதுல வீடே 2 ஆகணும். வரலட்சுமி பூஜையா நடத்துற ராசாத்தி, எனக்கே அட்வைஸ் பண்ண பாக்குறியா? குடும்பம் ஒன்னாகணும், மனக்கசப்பு போகணும்னு. ஏய் ராசாத்தி, குடும்ப ஒத்துமைய பத்தி எனக்கே லெக்சர் எடுக்கிறியா? இனி ஜென்மத்துக்கும் இந்த குடும்பம் சேராதபடி நான் பண்ணல, என் பேரு கண்மணி இல்லடி. ராசாத்தி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சாமா? எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க. இரு இரு இரு. ஆஹா, பொங்கல் வடை. ராசாத்தி, பொங்கல்லாம் நீ தானே பண்ண? ஆமாண்ணே, நான் தான் பண்ணேன். ஆமா, இந்த நெய்யெல்லாம் நல்லா தாராளமா விட்டு
அப்புறம் இந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி அதெல்லாம் நிறைய அள்ளி போட்டிருக்கல. எல்லாம் போட்டிருக்கு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டு கட்டலாம், சரியா? அது வரைக்கும் பொறுமையா இரு. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ரசத்தை மாமா, பெரியத்த மாமாலாம் வந்துட்டாங்க. வாங்கப்பா. மாமா, வாங்க பெரியமா. வா கபிலா, வா. ராசாத்தி பெரியத்த வாங்க வாங்க வாங்க. அப்பா வாங்கப்பா. வா அழகு. எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கபிலா வா கபிலா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? வாங்க அத்தை. வாங்க வாங்கம்மா வாங்க. வணக்கம். வாங்க அத்தை. வாங்க வணக்கம். எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் பொன்னி. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். சரி உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். அடடடடடா. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலே சந்தோஷம் தான்ப்பா. அதுலயும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பொன்னி அண்ணி தான். அம்மா ராசாத்தி, அண்ணே, அதான் நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதுன்னு. அழகு மாமா, பூஜையை சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்றது சக்கரை பொங்கல் சாப்பிட தானே? இங்க பாரு இலக்கியா, இப்படி எல்லாம் பப்ளிக்லயே நீ அசிங்கப்படுத்த கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் நான் உனக்கு பங்கு தர மாட்டேன். லட்டு வேணாம். ஐயோ, அல்ப அல்ப லட்டிய பாத்துட்டு இருக்க. என்ன நாக்கு கேக்குதா? உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அசிங்கப்படுத்தாம அமைதியா இரு. இல்லைன்னா அடிச்சு கொண்டு வாங்க அப்புறம் உட்காருங்க. வாங்கப்பா. சரிமாப்பா.
அம்மா மங்கையோட ரியாக்ஷனை பாத்தியா? ஆமா கண்மணி, உன் கணிப்பு ரொம்ப சரியா இருக்கு. ம். ராசாத்தி, இந்த தட்டை எடுத்து வந்திருக்க எல்லாருக்கும் கொடு. சரிங்க கொடு. புனிதா, நீயும் கொடு. மரகதம்மா, நேசமணி ஐயா கூட வந்து நில்லுங்க. நாங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். எங்கம்மா உன் வீட்டுக்காரரு? அவரு வெளியில போயிருக்காரு. அவருக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. நல்லா இரு பொன்னி. அப்பா அம்மா, என்னடா? அப்படியே நீ சேர்த்து ஆசீர்வாதம் டேய், டேய், பண்ணியா? டேய். நல்லா இரு. நல்லா அப்பா, ஏய், ஏண்டி கண்மணி, நீயும் ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா எல்லாரும் வீட்டுக்கே கிளம்பிடுவாங்க போல. சீக்கிரமா எதையாவது பண்ணுடி. உருமா அலையாத. அத்தை, நீங்களும் பாரி மாமாவும் வாங்க. இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை எல்லாம் பெரிய வீட்ல தான் பண்ணணும். ஆனா அங்க பண்ண முடியாம போனதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். நம்ம பொண்ணு ஏதோ விட்டு எடுத்து போடுறா. பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. அண்ணி, எதுக்கு தேவையில்லாததை பேசிக்கிட்டு? சீக்கிரமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அடுத்து நாங்களும் வாங்கணும். பொறு புனிதா, மங்கத்தை இங்க கோச்சிட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே நான் தான். தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இல்ல மங்கத்தை? உங்களை மரியாதை குறைவா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அப்படியே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மங்கை, பாருங்க அத்தை, நல்ல நாள் அதுவுமா அபசகனமா எங்களை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணாம போறாங்க.
நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு தானே கேட்டேன். மங்க, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப ஏன் கண்மணியும் குமரனையும் ஆசீர்வாதம் பண்ணாம போற? இங்க பாரு மங்க, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ என்ன அவமானப்படுத்துற. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா வந்து ஆசீர்வாதம் பண்ணு. முடியாது. இப்ப பண்ண போறியா இல்லையா? முடியாது. கண்மணி என்ன லோக்கல் ஆளுன்னு சொன்னத அவ்வளவு ஈஸியா என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பண்ணலனா விட. நீங்க சும்மா இருங்க. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், மறக்க முடியலையாமே. நீ பேசினதெல்லாம் மறந்துட்டு தானே நான் வந்திருக்கேன். அவ்வளவு ஏன், நீ சொத்தை பிரிச்சு கேட்ட பின்னாடி கூட எதுவும் நடக்காத மாதிரி நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்ல. இவளுக்கு என்ன புதுசா இவ்வளவு திமிரு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப மாறிட்ட மங்க. என்ன பண்றது, நீங்க மாறாம அப்படியே இருக்கிறதுனால தான் நான் மாற வேண்டியதா ஆயிடுச்சு. ஏ, எங்களுக்கெல்லாம் திமிரு இருக்கவே கூடாதா என்ன? அது என்ன உங்க பாட்ட விட்டு சொத்தா? உங்களுக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு, எங்களுக்கும் எல்லாம் இருக்கு. மங்கை, எல்லாம் உன்னால வந்தது கண்மணி. ஆசீர்வாதம் வாங்க சொன்னா அதை மட்டும் செய்ய மாட்டியா? பழசெல்லாம் பேசி குத்தி விடுறியா? நானா மாமா? நானா தப்பு பண்ணேன்? ஏன் மாமா என் மேல இப்படி பழி போடுறீங்க? நான் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு அழ வைக்கிறீங்கல்ல. இங்க பாருங்க, நல்ல நாள் அதுவுமா பிரச்சனையை கலப்பி அழுகுற அளவுக்கு கொண்டு போய் எல்லாரும் நிம்மதியும் கிடைக்கிறதே அண்ணிதான். இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு பழசெல்லாம் பேசி பிரச்சனையை கலப்புறதே அண்ணிதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாருங்க அத்தை, புனிதா கூட என்ன எப்படி எல்லாம் சொல்றான்னு. முதல்ல இந்த பிரச்சனை இதோட விடுங்க. கண்மணி, கொஞ்சம் அமைதியா இரு. மங்கை, நீ என்னதான் காரணம் சொன்னாலும் காலில் விழுந்த பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணாம போனது ரொம்ப தப்பு மங்கை. வர வர உன் போக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது நல்லல மங்கை. இங்க பாரு மங்க, ரொம்ப பண்ற நீ. அன்னைக்கு கண்மணி உன்னை தப்பாதான் பேசிட்டா. அதுக்குதான் உன்னை சமாதானப்படுத்த நானே நேர்ல வந்தேன். ஆனா நீதான் ஒரேடியா இங்க இருந்து வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச. சரின்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப என்னடானா, என் புள்ளைக்கு பணம் கொடுங்கன்னு கேட்ட. அதுக்கும் சரின்னு சொல்லி வர சொன்னா, அதுலயும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு என்ன கரிச்சு கொட்டி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு வம்பு பண்ற. பொண்ணு புரிஞ்சுக்கோமாங்க, குடும்பம்னா 1000 இருக்கும். அதுவும் நம்மளோடது கூட்டு குடும்பம். இது கலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். பெரியமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம குடும்பம் இவ்வளவு நாள் ஒத்துமையா பிரியாம இருந்ததுக்கு காரணமே எங்க அம்மா தான். அப்படி போடு.